ஹலோ வணக்கங்க. வெல்கம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக ஈஸியாக நம்ம வந்து ஹேர் க்ரோத்தை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது. நிறைய பேருக்கு முடி அதிகமாக கொட்டும் அண்ட் வந்து டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குங்க. இதுக்கு மெயின் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல வந்து ஹீட் அதிகமாக இருக்கிறனாலையும் அன்வான்ட் தேவையில்லாத ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து முடி வந்து ரொம்பவே கொட்டும் அண்ட் டேண்ட்ரஃப் வந்து ஆல்சோ வருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக் வந்து தலை ரொம்ப அதிகமாக அரிக்க ஆரம்பிக்கும். முடி வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் ரொம்ப ட்ரை ஆகிடும். அது மாதிரி முடி வந்து ரொம்ப நரைக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப முடி கொட்டும், ரொம்ப முடி வந்து தின்னாயிடும், ரொம்ப அடர்த்தியாக இருக்கவங்க கூட தின்னாயிடுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக வந்து இந்த சின்ன வெங்காயம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நான் வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடச்சுன்னா ரொம்ப ரொம்ப இன்னும் நல்ல பெனிஃபிட்டுங்க. ஸோ நம்ம முடி வந்து நல்லா ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக நல்ல ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாகலாம் நீங்கள் செலவு பண்ண தேவையில்லைங்க. வாரத்தில் 3 நாள் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் இப்போ 2 டைப்பில் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அது மாதிரி யூஸ் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு முடி வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எந்த இடத்துல இல்லையோ அந்த இடத்துல மெயினாக வந்து தலையில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சின்ன வெங்காயத்தை ஒரே ஒரு இது மட்டும் எடுத்துக்கோங்க. தோல் உரிச்சிட்டு நல்லெண்ணெ கொஞ்சம் சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிட்டு முடி எங்கெல்லாம் இல்லையோ அங்கே சும்மா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அந்த முடி இல்லாத இடத்துல நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி அந்த இடத்துல நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. அந்த வெங்காயத்தை வச்சு நீங்கள் வந்து மசாஜ் பண்ணலாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 ஆர் 5 மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு 1 மந்த் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான 100% கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குங்க. சரிங்களா? ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டிப்ஸ் ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த வெங்காயத்தை வச்சு அந்த இடத்துலயே முடி இல்லாத இடத்துல நல்லா வந்து மசாஜ் பண்ணி விடலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த ஐப்ரோஸில் கூட வந்து பார்த்தோன்னா முடி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாங்க. சரிங்களா? அதுமாதிரி குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோன்னா சில பேர் வந்து கீழே விழுந்திருப்பாங்க. முடி வந்து அந்த மண்டையில் வந்து கரெக்டாக ஒரு இடத்துல மட்டும் வந்து பார்த்தோன்னா வழுக்க தலை மாதிரி இருக்கும். முடியே வளராமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா மெயினாக வந்து அந்த மாதிரி இருக்கும்போதும் இந்த வெங்காயத்தையும் கொஞ்சமாக பூண்டு சேர்ந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா முடி வந்து ஈஸியாக வளர்ந்துருங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த விழுந்த இடத்துல காயம்பட்ட இடத்துல வந்து முடி ஒழுங்காக வளராது தலையில். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தாராளமாக இது மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணணும். ஒரு 1 மந்த் ஒரு 48 டேஸ் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக இருக்குங்க. சரிங்களா? அண்ட் செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஜூஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படியே வந்து ஹேர் பேக்கை வந்து மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஹேர் பேக் பண்ணும்போது ஃபுல்லாக வந்து அந்த இது எல்லாமே போகாது. ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு தலையிலே இருக்கும். டஸ்ட்டெல்லாம் சேர்ந்துருக்கிற மாதிரி இருக்கும் அந்த வெங்காயத்தோல் எல்லாமே. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நல்லா மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஜூஸ் நிறைய கிடைக்கும் இல்லையா? அது வந்து நீங்கள் தனியாக ஜூஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸ் மட்டும் கூட நீங்கள் எடுத்து வந்து நல்ல ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பிஃபோர் கொஞ்சம் எண்ணெய் வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நல்லா உங்களுக்கு எங்கெல்லாம் முடியலையோ ஃபுல்லாகவே நீங்கள் மெயினாக வந்து உச்சந்தலை தான் ரொம்பவே கவனம் செலுத்தணும். ஸோ அந்த இடத்துல நல்லா வந்து ஸ்கல்ப்பை வந்து மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கழிச்சு நீங்கள் வந்து ஹேர் பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா சூப்பரான ரிசல்ட் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தோன்னா இந்த ஹேர் ஆயிலை வந்து எப்படி ரெடி பண்ணுறது, அதே மாதிரி இதை வந்து எப்படி சாப்பிட்றது அப்படின்ற டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களை தொடர்ந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ மெயினாக வந்து நீங்கள் இந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து இந்த வெங்காயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நல்ல ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்குங்க. டேண்ட்ரஃப் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். அது மாதிரி ஹேர் லாஸ் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து சரியாகும். இது ஒரு சூப்பரான ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லலாம். ஸோ நம்ம முடி வளர்ச்சி, அதாவது முடி வளராமல் இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே தடுத்து நல்ல முடி வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வெங்காயத்தில் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் தாராளமாக இது ஹெசிடேட்டே பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ யாராக்கெல்லாம் முடி அதிகமாக கொட்டுதுன்னு நினைக்கிறீங்க, டேண்ட்ரஃப் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் நல்லாவே கொடுக்குங்க. தலை காரணமே இல்லாமல் அரிச்சிட்ருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த வெங்காயத்து கூட கொஞ்சமாக லெமன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்தை நீங்களே வந்து சொல்லுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் க்ரோத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறனால நல்லா டேண்ட்ரஃப் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். நல்லா புதிய முடி வளர்கிறதுக்கு நல்லாவே ஸ்டிமுலேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் 3 டைம் மட்டும் போதும். முடிஞ்சால் தினமும் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 ஹவர் கழிச்சு ஹேர் பேக் பண்ணிவிடுங்க. நீங்கள் நார்மலாக சும்மா லைட்டாக ஒரு இடத்துல மட்டும் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஹேர் பேக் பண்ணணும் அவசியம் கிடையாது. பட் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஜூஸ் மாதிரி வச்சு அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக ஹேர் பேக் பண்ணுறது ரொம்ப நல்லது. நார்மலாக வாட்டர்லேயே பண்ணலாம். ஷாம்பெல்லாம் யூஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. சரிங்களா?
அண்ட் அதே மாரி வந்து பார்த்தோன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல வந்துட்டு மெயினா வந்து டாப் 10 ஹெல்த்தி ஃபுட்டு வந்து ஃபார் ஹேர்க்குன்னு போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து ரொம்பவே நெறைய லைக்ஸ் அண்ட் நல்லா வியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பா அந்த வீடியோ வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. நேச்சுரலா நம்முடைய பழங்காலத்தில நம்முடைய தாத்தா, பாட்டிங்கலாம் ஹேர் குரோத்துக்கு என்ன உணவுகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இது மாரி வீடியோகளுக்கு மறக்காம நம்ம சேனல தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அண்ட் உங்க கருத்த கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் ரொம்பலாம் செலவு பண்ண தேவையில்லங்க. ஈஸியா, ஹெல்த்தியா, நேச்சுரல் வேல வீட்லயே நீங்க அழகா ட்ரை பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.